அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் படிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் படிந்து உங்கள் அனைவரையும் சிவ சபரீசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் விசாக நட்சத்திரத்தின் அற்புதத்தை பற்றி பார்ப்போம். விசாக நட்சத்திரம் துலாம் ராசியிலும் விருச்சிக ராசியிலும் வரக்கூடிய நட்சத்திரம். இது குருவினது நட்சத்திரம். இந்த குரு பகவான் துலா ராசியில் வீற்றிருக்கும்போது ஒரு பயனையும் விருச்சிக ராசியில் அமரும்போது ஒரு விதமான பயன்களையும் தர வந்தோம். சரி சாமி, இந்த விசாக நட்சத்திரம் அதி அற்புதமானது. காரணம் முருகனே பிறந்த நட்சத்திரம். அடுத்து இந்த முருக பகவான் 12 மாதங்கள் முருகனை விசாக நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் நமது வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். சரிங்களா? விசாக நட்சத்திரம் என்பது அதி அற்புதமான நட்சத்திரம். சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் பயணிக்கும் பொழுது நேரடி பார்வையாக சூரியனது பார்வை அந்த சந்திரன் மீது விழுகும். அப்போ விசாக நட்சத்திரத்தின் மீது விழுகும் இல்லைங்களா? அப்போது அந்த விசாக நட்சத்திரத்தில் நம்ம வேண்டுதல்களை வைத்தால் நமக்கு கால புருஷனுக்கு அது என்னது 8ஆம் இடம். அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுப்பான். சரிங்களா? திருமணம் கால புருஷனுக்கு 8ஆம் இடம் என்பது மாங்கல்யத்தையும் குறிக்கும். அப்போ திருமணம் ஆகாத அன்பர்கள் விசாக நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நமக்கு நற்பலன்கள் ஏற்படும். அதுபோல் விருச்சிக ராசியிலேயே குரு பகவானுடைய நட்சத்திரம் வருது இல்லைங்களா? அந்த குரு என்ன பண்ணுவார்? நமக்கு கால புருஷனுக்கு பாக்கியாதிபதி. அதனால் பாக்கியங்களை அள்ளித் தருவார். தனத்தை கொடுப்பார், செல்வாக்கு கொடுப்பார், வீரத்தை கொடுப்பார், விவேகத்தை கொடுப்பார். ஆக எல்லா வகையிலையும் சிறப்பான நற்பலன்களை தருவார். வண்டி வாகனங்கள், சரிங்களா, எலக்ட்ரானிக்ஸ் பொருள், இது எல்லாத்திலையும் லாபத்தை கொடுப்பார். விசாக நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து முல்லை மலர் கொடுத்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக சிறப்பு. அதிலும் விருச்சிக ராசி அன்பர்கள் முருகனை வழிபாடு செய்யலாம். காரணம் என்னவென்றால் விருச்சிக ராசியிலேயே விசாக நட்சத்திரம் உள்ளது. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் முருகனை வழிபாடு செய்யலாம். கடல் சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்தால் அதீத சிறப்பு. காரணம் என்பது விருச்சகம் ஒரு நீர் ராசி கூட. சரிங்களா? அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் முருகனை விசாக நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். தற்சமயம் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி சென்று கொண்டிருக்கிறது. அதனால் என்ன பண்ணலாம்? சனி பகவான் இதிலிருந்து தாக்கத்திலிருந்து விடுபடவும் குருவின் நல்லாசி. காரணம் குரு என்ன பண்ணுறாரு? தற்சமயம் கோச்சாரமாக குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்து நம்ம ராசியவே பார்க்குறார். நேரடி பார்வையாக பார்ப்பதால் கண்டிப்பாக முருகனது திருவருள் நிச்சயமாக கிடைக்கும். ஆக குருவை வழிபாடு செய்யுங்கள். முருகனை கெட்டியாக பிடித்து உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் விரைவில் நிறைவேற்றிக் கொள்ளுமாறு, அந்த முருகனின் அருளை பெறுமாறு, நிறைந்த அருட்சக்தி கிடைக்குமாறு நாம் விரதங்கள் மேற்கொண்டு வெற்றி பெறுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.